இதே எச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. அதனாலதான் இந்த இடத்துல எத்தனையோ இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் அறுதியிட்டு தெளிவாக உங்களுக்கு நான் கோடிட்டு இந்த அமைப்பினுடைய ஒரு தன்னாளராக நான் சொல்லுகின்றேன். மதம் என்பது இந்த அமைப்புக்கு வெளியே, சாதி என்பது இந்த அமைப்புக்கு வெளியே. ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு இந்த சாதி மதத்தை வைத்து இத்தனை காலம் அரசியல் செய்து பட்டது போது. உங்கள் மதம் உங்களுக்கு பெரிது, என் மதம் எனக்கு பெரிது. அதை வீட்டிலே பூட்டி விட்டு வெளியே வரும் பொழுது அனைவருக்கும் பொதுவான சமமான ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக, ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இன்னைக்கு கோடிட்ட வேண்டும். நாம் இந்தியன் என்பதிலே பெருமிதம், அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த அரசியல் நமக்கு வேண்டாங்க. அந்த சாக்கடை அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். தமிழன் என்று சொன்னால் இந்தியனுக்கு எதிரியா? இந்தியன் என்று சொன்னால் தமிழுக்கு எதிரியா? நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். நம்முடைய அரசியல் என்பது ஒருங்கிணைந்த இந்திய அற்புதமான இந்த நாட்டில, பாரத நாட்டில முதன்மையாக தமிழகத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த அமைப்பு, அதற்காகத்தான் நம்முடைய உழைப்பு, அதற்காகத்தான் உங்களுடைய உழைப்பு, இந்த இயக்கம். அருமை சொந்தங்கள்,